என்ன நினைச்சேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி போடுவோம். அதுல ஒரு சில ரெஃபரல்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா அது மூலியமா ஆஷ் ரேட்டோ இல்லைன்னா நம்மளுக்கு ரெஃபரல் கமிஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நப்பாய்ஸில் ஏகப்பட்ட இடத்துல டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ என்னதான் டேட்டாஸை கலெக்ட் பண்ணாலும் கடைசியில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சைடாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் இந்த பிட்காயினிங் மைனிங்கை பொறுத்த வரைக்கும், ஸோ கிரிப்டோடா ப்ரௌசர்னு கிடையாது, பொதுவாக பிட்காயின் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரையாரிட்டியாக எது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஆஷ் ரேட்டு தான். ஸோ இந்த ஆஷ் ரேட்டை எந்த அளவுக்கு அதிகமாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு மைனிங் இருக்க செட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு அதிகமான பிட்காயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது எந்த அளவுக்கு அதிகமான ஆஷ் ரேட் அவங்க வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு நம்பர்ஸா வந்து கெஸ் பண்ணும். ஸோ இதுதான் கரெக்டான நம்பரா அதுதான் கரெக்டான நம்பரான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்படி கெஸ் பண்ற போது அதிகமான ஆஷெட் இருந்தது அப்படின்னா அதிகமான கெஸ்ஸஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ நம்ம ஈஸியா அந்த ஒரு கரெக்டான விஷயத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஐ மீன் நம்மளுடைய செட்டப் வந்து கரெக்டான விஷயத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஷ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் 2025ல எந்த அளவுக்கு அதிகபட்சமான ஆஷ் ரேட் வந்து இருக்கு அப்படின்னா 830 பிளஸ் எக்ஸா ஆஷ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இவ்வளவு பெரிய காம்படிஷனுக்கு இவங்க அதாவது கிரிப்டோடா ப்ரௌசர் கொடுக்கக்கூடிய வெறும் சீப் அண்ட் லோவான ஆஷ் ரேட்டை வச்சுக்கிட்டு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெரிய பெரிய வேர் ஹவுஸே பில்ட் பண்ணி அவங்களாலேயே எந்த அளவுக்கு ஒரு ஆஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய செட்டப்பை பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வெறும் 138க்கான ஒரு எக்ஸா ஆஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ரிக்ஸை தான் வந்து செட்டப் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறதே வந்து 838 எக்ஸா ஆஷ் ரேட் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க்குள்ள நம்ம நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை கூட போட்டி போடணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால பெருசா ரிவார்டு எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த கிரிப்டோடா ப்ரௌசர்ல கொடுக்கக்கூடிய ஆஷ் ரேட்டை வச்சு நம்மளால கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம போடக்கூடிய அமௌண்ட் வந்து 240 கிலோ ஆஷ் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு $700 ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மெகா ஆஷ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் டிஃபர் ஆகும். பட் மேக்ஸ் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மெகா ஆஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பெருசாக பிட்காயின் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு ஆல்ட்ரு வே என்ன அப்படின்னா ஒன்று இப்போ வரக்கூடிய ஆல்ட் காயின்ஸில் இல்லைனா அந்த பிளாக் செயின் பேஸ்டு கிரிப்டோ ஏதாச்சும் வந்தது அப்படின்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு பிட்காயினில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு பிட்காயின்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதாவது இந்த கிரிப்டோடா ப்ரௌசரை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா மட்டும் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் ஒரு மைனிங் ரிகை செட்டப் பண்ணி ப்ராப்பராக வந்து அனலைஸ் எல்லாம் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிட்காயின் ரிவார்ட் தரக்கூடிய ஒரு செட்டப் வந்து பில்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க அந்த பக்கம் வந்து போகலாம். பட் இந்த கிரிப்டோடா ப்ரௌசர்ல கொடுக்கக்கூடிய ஆஷ் ரேட்டை வச்சுக்கிட்டு நம்மளால கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆஷ் ரேட்டை வச்சு நம்ம ஏர்ன் பண்றோம் இல்லையா, ஸோ அதை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை கூட நான் இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணல. அந்த அளவுக்கு லோவா தான் இருக்கு. பட் நான் வந்து 2 சப்ஸ்கிரிப்ஷன் போட்டேன். எது அப்படின்னா ப்ரோ ப்ரௌசர்லையும் மேக்ஸ் ப்ரௌசர்லையும். ஏன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டேனே தவிர மற்றபடி இதில் பெருசாக ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. ஏன்னா லாஸ்ட்டாகவே நான் ஒரு சில கான்டென்ட் எல்லாம் வெறும் மேலோட்டமாக ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நார்மலாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுட்டு இவ்வளோ நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கான்டென்ட்டாக தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக போயிட்டு எது நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ எகைன் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆஷ் ரேட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆஷ் ரேட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஒரு வெள்ளி பைசா கூட சம்பாதிக்க முடியாது. அண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய ஆஷ் ரேட்டை வச்சுட்டு கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் ஒரு சில ஆஷ் ரேட்டை வச்சு வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்காயின் வந்து மைன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து டீப்பாக இதில் வந்து பார்க்க வேணாம். ஏன்னா கிரிப்டோடா ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்கறதுனால இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா அதாவது ஒரு மைனிங் ரிக்கை செட் பண்ணி நான்லாம் செட் பண்ண முடியாது இப்போதைக்கு எனக்கு ஃபைனான்ஷியல் டைட் அப்படிங்கிறதுனால. பட் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு ஒரு மைனிங் ரிக்கை செட் பண்ணி இல்லை எந்த ஒரு மைனிங் ரிக்கை செட் பண்ணோம் அப்படின்னா
ஒரு பிட்காயினை நம்மளால 1 மந்த்லயோ இல்லைனா 1 டேல வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 டேல ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான காஸ்ட் எல்லாம் எவ்வளோ ஆகும், எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படி சொல்லிட்டு தோராயமா ஒரு சில கான்டென்ட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், மேக் பண்ணலாம். ஸோ அது நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான். அண்ட் இந்த கிரிப்டோடா ப்ரௌசர்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைன் பண்ணக்கூடிய பிட்காயினை வந்து என்சி வாலெட்டுக்கே வித்ட்ரா பண்ணாலுமே டிரான்சாக்ஷன் வந்து பண்றதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அண்ட் ஃபைனலா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருக்கணும். இந்த கிரிப்டோடா ப்ரௌசர்ல நம்ம மைன் பண்றது பிட்காயின் எல்லாம் கிடையாது, மொனேரோ அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா மைன் பண்றோம். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிட்காயினா கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து தராங்க. மற்றபடி டைரக்டா பிட்காயினை வந்து நம்ம இதுல மைன் பண்ண போறது கிடையாது. ஃபைனலா இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இதுல 30 மெகா ஸ்டேட் சொன்னோம் பாத்தீங்களா, அது கண்டிப்பா மொபைல்ல தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ மேபி இதை யூஸ் பண்ணவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஹேஷ் ரேட்டை மொபைல்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மொபைல் வந்து தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்ல வந்து பார்த்தேன். ஸோ எனிவே இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு மாறா நீங்கள் வந்து ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஐ மீன் கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $250K வரைக்கும் போனால் கூட நம்மளுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். வேற ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.